அனைவருக்கும் வணக்கம். ஜூன் 3 கலைஞருடைய பிறந்தநாள். கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் அன்றுதான் பிறந்தார். அனைவருக்கும் வணக்கம். ஜூன் 3 கலைஞர் மு கருணாநிதி அவர்களினுடைய பிறந்தநாள். அவர்களை பற்றிய பல சிறப்பு விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக சீனியர் பத்திரிகையாளர், பிரபல திரையுலக பிரமுகர் மு ரவிக்குமார் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்களோட சந்தித்து பேசுவோம். வாங்க. வணக்கம் ரவி. வணக்கம் துரை. இந்தாங்க கலைஞர் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கலைஞர் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. இப்போ கலைஞர் பிறந்தநாளுக்காக இந்த வீடியோ நம்ம கொடுக்குறோம். கலைஞரோட பற்றி உங்களுக்கு நிறைய தெரியும். ஏன்னா நீங்களும் கலைஞரோட நல்லா பழகிருக்கீங்க, நானும் கலைஞரோட பழகிருக்கேன், பேசியிருக்கேன். ரொம்ப நமக்கெல்லாம் வேண்டியவர் கலைஞர். அது மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும் அவர் வேண்டியவர், தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் வேண்டியவர். இன்றைக்கு எத்தனையோ திட்டங்கள் ஏழை மக்களுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் வகுத்து கொடுத்து அதை அமுல்படுத்தி அதையெல்லாம் இன்றைக்கி நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம். இன்றைக்கு வருகின்ற ஆட்சியாளர்கள் அந்த திட்டங்களை மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணால் கூட போதும், தமிழகம் செழுமையாக செழிப்பாக இருக்கும். கெடுக்காமல் இருந்தால் போதும். ஆமாம். இன்னொன்று, இப்போ கலைஞர் குழந்தையிலேருந்தே நமக்கு கலைஞர் பழக்கம் இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகளுக்கு ரஜினி சார் குழந்தையிலேருந்தே பழக்கமாக இருக்கும். அது இன்னும் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்காகவே இருக்கும். அப்பா அம்மா குழந்தையா இருக்கும்போது கலைஞர் பழக்கம். ஆமாம். அதாவது எப்படின்னா, இப்போ சில குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா ரஜினி ரசிகராக இருப்பாங்க, பிறகுறப்ப குழந்தை ரஜினி ரசிகனாக பிறக்கும். அந்த மாதிரி நம்மலாம் கலைஞர் உடன்பிறப்பாகவே பிறந்தவர்கள். நம்ம அம்மா அப்பாலாம் கலைஞருடைய பயங்கரமான ரசிகர்களாக இருந்திருப்பாங்க. அப்படி இருந்து நம்ம பிறந்தவர்கள் நம்ம ரத்தத்திலே கலைஞர் இருந்து ஊறி இருக்குது. தமிழ்நாட்டில் பல பேர் அப்படி தான் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 கோடி பேருக்காவது கலைஞரோட இது இருக்கும். அந்த கலைஞரோட அபிமானம் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கவங்க மிகவும் குறைவு. ஒன்று கலைஞர் ரொம்ப பிடிக்கும், இல்லை கலைஞர் ரொம்ப பிடிக்காது. 2 விதமான மக்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா, எப்படி இந்தியாவுக்கு தேசத்தந்தை மகாத்மா காந்தி அப்படிங்கிறமோ அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு தந்தைன்னா அது கலைஞர் தான். கரெக்டாக சொல்றீங்க. கலைஞர் ஏன்னா ஒரு சின்ன இடைச்சல் என்னன்னா, கலைஞர் எம்ஜிஆர் வள்ளல்னு சொல்லுவாங்க, கலைஞர் அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் கலைஞர் வள்ளல். அவர் பையிலிருந்து தான் ரூபாய் எடுத்து தரமாட்டார தவிர ஒவ்வொரு தமிழ் மக்களும் வாழ்க்கையில் வளம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக பல உதவிகள், பல திட்டங்களை தீட்டி அதன் மூலம் வாழ்க்கை தரத்தை உயர்த்தினவர் கலைஞர். ஆமாம். அது இல்லாமல் அவர் என்ன, நான் நிறைய சிந்திச்சுக்கிறேன். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நான் அவர் பிறந்த அந்த திருக்குவளை கிராமம் இருக்கு இல்லையா, நான் அங்கேயே போனேன். அவர் பிறந்த இடத்துக்கே போய் பார்த்துட்டு வந்தேன். அங்கேயே இருந்து அவருக்கு அவங்க அம்மாவோட நினைவிடம் ஒன்று இருக்குது, அங்கேயே நான் போயிருக்கேன். என்னோட நண்பர் ஒருத்தர் சதீஷ்னு ஒருத்தர் அஞ்சுகம்னு ஒரு படம் ஒன்று எடுத்துகிட்டு இருந்தார். அந்த படத்துக்காக நாங்கள் போயிட்டு வந்தோம். அப்போ தான் பார்த்தா ஒரு சின்ன கிராமம், அது கூகுள் மேப்பிலோட தெரியாத ஒரு கிராமம், அங்கே பஸ்ஸே வராது. அப்படிப்பட்ட அந்த திருக்குவளை அப்படிங்கிற கிராமத்தில் பிறந்த ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்த ஒரு சாதாரண பையன் எப்படி இவ்வளவு பெரிய அறிவாளியாக மாறி இருப்பாருங்கிறது எனக்கு புரியவே இல்லை. அதனால நான் கவிதையிலே நான் ஒரு கவிதை எழுதி பரிசு கூட நான் வாங்கினேன். அதில் சொல்லியிருப்பேன், நீ பிறந்தன்றதை என்னால் ஒத்துக்க முடியாது, நீ ஒரு அவதார புருஷன் அப்படின்னு தான் நான் சொல்லியிருப்பேன். கலைஞர் அவதாரம் மாதிரி தான். ஏன்னா பல, அதாவது என்ன சொல்றதுன்னா, மல்டி டைமென்ஷனல் கேரக்டர் அவருக்கு பார்த்தீங்கன்னா அரசியல் அத்துப்படி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இலக்கியம், அப்புறம் சினிமாவில் வசனங்கள் எழுதுறது, பாட்டு எழுதுறது, திரைக்கதை எழுதுறது, மேடை பேச்சு, கவிதை, எதில் தொட்டாலும் சரி. இதெல்லாம் கூட ஓகே, அவர் இலக்கிய கருத்தாவாக இருக்கான். அட்மினிஸ்ட்ரேஷனில் கொண்டு விடுறாங்க. அவர் முதல் முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருது 1967. பொதுப்பணித்துறை அமைச்சர் அப்படிங்கிற பதவியை அண்ணா அவருக்கு தராரு. தந்தப்போ ஒரு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கார். அது என்ன பண்ணுறது அந்த துறையில் அப்படி அதை பற்றி இப்போ நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அதை நான் மக்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். அவர் படிப்பறிவு அதிகம் இல்லாமல் 10வது தான் படிச்சிருக்கேன். அகாடமிக்கலி நாட் வெரி வெல் எஜுகேட்டட் இல்லையா? இப்போ நான் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேஷன்லாம் படிச்சிருக்கேன். நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், அவர் அப்படிலாம் படித்தது இல்லை, சாதாரண பள்ளி படிப்பு தான் முடித்தார் அவர். அந்த இடத்துல இன்னொரு முக்கியமான குறிப்பை நம்ம சொல்லி ஆகணும். கலைஞர் கருணாநிதிங்கிற பேரில் அண்ணாவுக்கு ஒரு கட்டுரை எழுதி அனுப்பியிருக்காரு அந்த காலத்தில். அந்த கட்டுரையை அண்ணா பிரசுரித்தார். பிரசுரம் பண்ணிவிட்டு திருவாரூர் வந்திருக்காரு. அண்ணா வந்த உடனே மீட்டிங் முடிச்சோம். இங்கே கருணாநிதிங்கிறவர் யார், அவரை நான் பார்க்கணுமே, அவரை கூப்பிட்டு வாங்கன்னு இருக்காங்க. கூப்பிட்டு வந்து அவர் சின்ன பையன், 13-14 வயசு பையன். தம்பி நீங்களும் எழுதுனீங்கண்ணா இந்த கட்டுரையை? ஆமாண்ணா. சொல்லுண்ணா. சொல்லியிருக்காரு. அப்படியே நீங்கள் இந்த சின்ன வயசில் எதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு அப்படின்னு இருக்காரு. இல்லைண்ணா எனக்கு அரசியல் அதெல்லாம் கிடையாது, நீங்கள் நல்லா படிக்கணும், படித்து பட்டம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வாங்க, புரியுதா? இதோடு போதும், அரசியலுக்கு இதெல்லாம் எடுத்துக்கிங்க, படித்து பட்டம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்னை பாருங்கள் அப்படின்னு அண்ணா சொல்லியிருக்காரு. கலைஞர் பிற்காலத்தில் நெஞ்சுக்கு நெஞ்சு எழுதுறாரு, அண்ணா சொல்லி நான் கேட்காமல் விட்ட ஒரே ஒரு விஷயம் அதுதான் அப்படின்னு சொல்கிறார். அது நான் அண்ணாவுடைய அந்த தீர்க்க தரிசனத்தை பார்க்குறேன். அண்ணாவோட பேச்சை கேட்டு கலைஞர் ஒருவேளை பட்டப்படிப்பு முடித்து விட்டு ஒரு எம்ஏவோ பிஏவோ படிச்சுட்டு திமுகவில் சேர்ந்திருந்தார்னா அவர் பிரதமராக இருப்பார்.
அந்த ஒரு தப்பை கலைஞர் பண்ணிட்டார். ஏன்னா என் உயரம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார். அந்த உயரம் வந்துன்னா அவருடைய அந்த ஃப்ளூயன்சி ஆஃப் லாங்குவேஜஸ், இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி, ஹிந்தி தெரியாது, அந்த மாதிரி அதனால தான் என் உயரம் எனக்கு தெரியும்னாரு. இல்லைன்னா அவர் 2-3 வாய்ப்பு வந்தது பிரதமர் ஆகிறதுக்கு. அவர் சுலபமாக பிரதமராக இருப்பார். நரேந்திர மோடி மாதிரி பல ஆண்டு காலம் தோக்காமலே பிரதமராக இருந்திருப்பார். அது எல்லாமே மிஸ் ஆனதுக்கான ஒரே காரணம் கலைஞர் வந்து அந்த பள்ளி படிப்போடு நிறுத்திட்டு பட்டப்படிப்பு போகாதது தான். ஆனால் அதற்கு பிறகு அவர் ரியலைஸ் பண்ணிவிட்டு மற்ற பசங்க படிக்கிறதுக்காக பல உதவிகள் பண்ணியிருக்கிறார். என்னோட நண்பர் ஒருத்தர் சொன்னார், அவர் வந்து இதில் இருந்தார், திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் கலசப்பாக்கம், சண்முகம் அப்படின்ட்டு என்னோட நண்பர். அவங்க அப்பா வந்து 3 முறை எம்எல்ஏவாக இருந்தவர். ஒரு முறை அவங்க வந்து ஒரு பையனை கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போயிட்டு அந்த பையனுக்கு வந்து மார்க் கம்மியாக இருக்குது, நீங்கள் ரெக்கமெண்டேஷன் பண்ணால் அவனுக்கு சீட்டு கிடைக்கும் மெடிக்கல் காலேஜில் அப்படின்றப்ப மார்க்கை வாங்கி பார்த்தார் ஆற்காடு வீரசாமி. 60 மார்க் தானே வாங்கியிருக்கான், அதுக்கு எப்படி அப்படின்னா உடனே கலைஞர் சொன்னார், 90 மார்க் வாங்கி தான் அவனை டேரெக்டாக போயிருக்க போகிறான், 60 மார்க் வாங்கவே தான் நம்மகிட்ட வர்றாங்க, ஒருத்தர் ரெக்கமெண்டேஷனுக்கு வராங்கனாலே கம்மியான மார்க் தான் வராங்க, அதை என்ன கிண்டல் பண்ணுற நீ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒன்று. 2வது, அவர் வந்து முட்டை கொடுக்கணும், சத்துணவுல வந்து முட்டை கொடுக்கணும் அப்படின்னு கலைஞர் சொல்கிறப்ப துரைமுருகன் வந்திருக்காரு. அப்போ முட்டை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னப்ப கலைஞர் சொன்னார், முட்டையை வேக வச்சு கொடுத்துருவோம் அப்படின்னாராம். 2 முட்டை கொடுப்பாங்க பசங்களுக்குலாம், டெய்லி காலை சத்துணவு வேக வச்சு கொடுத்துருவோம்னாராம். உடனே துரைமுருகன் சொன்னார், வேக வச்சு கொடுத்தா போர் அடிக்கும் பசங்களுக்கு, ஆம்லெட் போட்டு கொடுத்துடலாம், டேஸ்டியாக இருக்கும்னாராம். உடனே கலைஞர் சொன்னாராம், ஆம்லெட் போட்டினா அது ஒரு முட்டையில் போட்டதா 2 முட்டையில் போட்டதான்னு கண்டுபிடிக்க முடியாது, ஒரே ஒரு முட்டையில் ஆம்லெட்டை போட்டு 2 முட்டைன்னு கணக்கு எழுதி அந்த முட்டையை ஒதுக்கிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும் நம்ம? எவ்வளோ கரெக்டாக பிடிக்காது பாருங்க. அதனால் 2 முட்டையை நீ வேக வச்சு கொடுத்தா 2 முட்டை கணக்கு தெரியும் தெளிவாக. ஆம்லெட்டில் தெரியாது, ஒரே முட்டையில் ஆம்லெட் போட்டு 2 முட்டைன்னு சொல்லி ஏமாத்திட முடியும். அதனால் அது வேண்டாம். எப்படி அவர் யோசிக்கிறார் பாருங்க, எல்லா விஷயங்களும் யோசிக்கிறவர் அவர். இந்த மாதிரி இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவரோட தனிப்பட்ட முறையில் நான் அவர் கூட பழகியிருக்கேன். அவரோட பத்திரிகையில் நான் வேலை பார்த்துட்ருக்கேன். வேலை பார்த்துட்ருக்கப்ப என்னோடய இல்ல திருமணம் நடக்குது. அந்த இதில் என்னாச்சு, மா பாண்டியன்னு ஆசிரியர் இருந்தார், முரசொலியோட ஆசிரியர். அவர் விளம்பரம் போட்டார் 2 காலம், முரசொலி இல்ல திருமணம், இந்த மாதிரி யாருன்னு போட்டால் ரவிக்குமாரோடைய இதெல்லாம் போட்டு திருமணம் அப்படின்னு போட்டார். அதை கலைஞர் பார்த்துருக்குறாரு. ஆசிரியர் கூப்பிட்டுருக்காரு, யார் அது முரசொலி இல்ல திருமணம்னு சொல்கிறேன், எனக்கே பத்திரிக்கை கொடுக்கலையே அப்படின்னு இருக்காரு. இல்லையா, அவர் எல்லாருக்கும் பத்திரிக்கைலாம் கொடுத்தாரு, உங்களுக்கு மட்டும் கொடுக்கல, ஏன் கொடுக்கலன்னாரு. அது உங்களுக்கு கொடுத்துருந்தா ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா அந்த சம்மந்தப்பட்டவர் வந்து ஒரு போலீஸ் அதிகாரி, அவர் வந்து எம்ஜிஆருக்கு வேண்டப்பட்டவர். ஸோ இந்த பத்திரிக்கை வந்து இவருக்கு கொடுத்துட்டாரு, ஒருவேளை கலைஞர் வந்துட்டாருன்னா எம்ஜிஆர் அவர் என்ன பண்ணுவாரோ அப்படின்ற பயத்தில் அவங்க கொடுக்கல. கரெக்டு தான் அது அப்படின்னு அது ஒத்துக்கிட்டு அமைதியாகவே கோபப்படாமல் கரெக்டு தான் அப்படின்னு சொன்னார். அதாவது தான் ஒரு திருமணத்திற்கு போனால் அதன் பின்விளைவுகள் மோசமாக இருக்கும்ன்றது கலைஞருக்கு தெரிஞ்சிருக்குது. அதாவது நம்ம அரசியலில் சொல்கிறோமே, அவர் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரும் கலைஞர் சண்டை போட்டு அந்த நேரத்தில் கூட எம்ஜிஆர் இருந்த ஃபங்க்ஷனுக்கு, எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கிறாரு, அதே ஃபங்க்ஷனுக்கு கலைஞர் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக போகிறார். சாதாரணமாக போகிறார். யார்? இதே எம்ஜிஆர் அவர் முதலமைச்சர் அந்த கீழே இருந்திருப்பார். இப்போ இவர் வந்து கீழே போகிறாரு. அப்போ வந்து செகண்ட் பிளேஸ் தானே கொடுப்பாங்க அவருக்கு. இருந்தாலும் முதலமைச்சர் முக்கியம் தானே, கடைசியாக முதலமைச்சர் தான் பேசுவார், அதுக்கு முன்னாடி தான் எம்ஜிஆர் இவர் கலைஞர் பேசுவார். அப்படி இருந்தும் தெரிந்தும் அவர் போயிருக்கிறார், டைரெக்டாக போய் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. யார் போவாங்க? அது மாதிரிலாம் ரெக்கார்டு இருக்குது, பார்த்தா தெரியும் எல்லாருக்குமே. ஒன்று வந்து இவங்க கல்யாணம், தமிழிசை சவுந்தரராஜன் கல்யாணத்துக்கு போயிருக்கார் கலைஞர். அப்படி அதே மாதிரி இவர் வந்தார், நம்ம சாந்தாராம் வந்து வரார் பாம்பேலேருந்து. ஆமாம், டைரக்டர் சாந்தாராம் வந்தப்போ அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடக்குது, அந்த ஃபங்க்ஷன்லேயும் கலைஞர் இருக்கார். ஸோ எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் கூட முதலமைச்சரோட ஃபங்க்ஷனுக்கு அவர் போயிருக்காரு, துணிஞ்சு போறாரு, எந்த ஈகோவும் அவர் பார்க்கல. ஆனால் எம்ஜிஆர் அப்படி அல்ல. எம்ஜிஆர் பயங்கரமா ஈகோ பார்த்துருக்காரு, கலைஞர் வரமாட்டாரு. அந்த மாதிரி இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன், எம் ஆர் ராதாவோட வாழ்க்கையில். எம் ஆர் ராதா வந்து ஜெயிலேருந்து வெளியில் வந்துட்டார். வந்த உடனே ஒரு மீட்டிங் கல்யாணத்துக்கு எம் ஆர் ராதா வராரு, எம்ஜிஆர் உட்காந்துட்டு இருக்காராம். எம் ஆர் ராதா கிராஸ் பண்ணி வந்திருக்காரு, வந்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்டிருக்காரு. எம்ஜிஆர் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு உடனே பக்கத்தில் இருக்க தேவாரத்தை கூட்டு சொல்லியிருக்காரு. டக்குன்னு பார்த்து 4 போலீஸ்காரன் கண்ணோட வந்து நிற்கிறாங்களா பக்கத்தில், எம்ஜிஆர் பக்கத்தில் பாதுகாப்பு. எம் ஆர் ராதா சுற்ற போறான்னு பயப்படுறாரு மறுபடியும். அந்த மாதிரிலாம் பயந்தவர் எம்ஜிஆர். எம்ஜிஆர் வந்து பயந்தவர். எம்ஜிஆருக்கு வந்து வன்மம் அதிகம். எம்ஜிஆருக்கு வந்து மன்னிக்கிற தன்மையெல்லாம் கிடையாது. கலைஞர் அப்படிலாம் கிடையாது. கலைஞர் வந்து ஒரு குழந்தை மாதிரி, அவர் பயங்கரமான பழி வாங்குற உணர்வுலாம் அவர் கிடையாது. ஒரு முறை அவர் நான் தனிப்பட்ட முறையில் பேசிட்டு இருந்தப்ப கேட்டேன், ஐயா உங்களால் எப்படி இந்த மாதிரிலாம் இருக்க முடியுதுன்னு கேட்டப்போ சொன்னார், ஒன்று சொல்கிறேன் புரிஞ்சுக்கடா, கோபப்படுறவன் அந்த கோபத்தால் தான் அழிவான். எனக்கு கோபம் இருந்தது, 45-50 வயசுக்கு நான் கோபப்பட்டு இருந்தேன். அப்புறம் மெல்ல அந்த கோபத்தை விட்டேன். அதனால தான் கிட்டத்தட்ட 90 வயது தாண்டி அவர் வாழ்ந்தார்னா என்ன காரணம்னா, அவருக்குள்ள வன்மம் இல்லை, அவருக்குள்ள கோபம் இல்லை, அவருக்குள்ள பழி வாங்குற உணர்வு இல்லை. அவர் துரோகத்தை சாதாரணமாக எடுத்துக்கிட்டார். இப்படிலாம் எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு துறவி ஆட்கள் தான் வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் சாப்பாடும் பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் பண்ணிட்டார். இன்னொன்று பல பேருக்கு தெரியாது, நீ கலைஞர் பற்றி சொல்கிறேன், கலைஞர் வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடுவார், ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடவே மாட்டார். அவருக்கு ஒரு 30-35 வயசுலேயே பயங்கரமான வயிற்று பிரச்சனை வந்துருக்குது. அது எம்ஜிஆரும் எழுதியிருக்காரு, நான் என் பிறந்தேன்ல. வயிற்று துடிப்பார், அப்படியே பொருள் வரான் வயிற்று வலி. அவருக்கு ப்ராபப்ளி ஏதோ ஒரு அசிடிட்டி, ஹைப்பர் அசிடிட்டி மாதிரி இருந்துக்கலாம் போல. காரம் சாப்பிட்டா வயிற்று வலியில் பொருள் வரான். எதுக்கு என் பிடிக்கல, எதுக்கு சாப்பிட்றாரு, நாக்கு நல்லா இருக்கு, நாக்கு நல்லா உயிர் போகுது இல்லை அப்படி எம்ஜிஆர் திட்டிருக்காருன்னு எம்ஜிஆரே எழுதியிருக்காரு.
கலைஞரை பற்றி. ஸோ கலைஞருக்கு அந்த வயிற்று பிரச்சனை இருந்ததால் அவர் பல இடங்களில் போய் சாப்பிட மாட்டார். எங்கே இருந்தாலும் உடன்பிறப்புகளோட வீடுகளில் அவங்க வீட்டு சாப்பாடு சாப்பிட்றது, மைல்டு ஃபுட்டு சாப்பிட்றது. அவர் ஐ திங்க் அரௌண்ட் 40-45க்கு அப்புறமா அவர் பியூர் வெஜிடேரியனாகவே மாறிட்டார். நான்வெஜ் சாப்பிட்றதை கம்மி பண்ணிட்டார். அவர் முதல்ல சொல்லியிருக்காரு, கலைஞர் தனக்கு சிகரெட் பிடிக்கும் பழக்கம் இருந்ததாக சொல்லியிருக்காரு. அதே அவர் நிறுத்திட்டார். சிகரெட் கிடையாது, குடி கிடையாது, நான்வெஜ் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யோகா பண்ண ஆரம்பித்தார், வாக்கிங் பண்ணுவார், பேட்மிண்டன் ஆடுவார். இப்படி தன்னை உடலையும் அவர் ரொம்பவும் திடமாக வைத்து கொண்டார். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து 70 வயசில் இறந்து போயிட்டார். அண்ணா வந்து 59 வயசு, காமராஜர் கிட்டத்தட்ட 70 வயசு, தந்தை பெரியார், ராஜாஜி இவங்க மட்டும் 90 தாண்டினவங்க. அந்த மாதிரி கலைஞர் 90 தாண்டி வாழ்ந்தார். அவர் காலகட்ட சமகாலத்துல இருந்து ஜெயலலிதாவோட 60 வயசு தானே, 60-63 போயிடுச்சு இல்லை. அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த 90 வயசு தாண்டி போந்தார். அவருக்கு என்னன்னா 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது. அவர் கடைசியாக உடம்பு சரியில்லாமல் இந்த காவேரி ஹாஸ்பிட்டலில் நுழையிறப்ப பக்கத்தில் இருந்தவங்கள்ட்ட சொன்னாராம், இந்த கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா செஞ்சுரி அடிக்கிறதுக்கு இல்லை, அது ரொம்ப கஷ்டம். 90 to 100 இருக்கு பாரு, ரொம்ப டிஃபிகல்ட் பீரியட் அது. நம்ம டெண்டுல்கரே 97 பல முறை அவுட் ஆயிருக்காரு, செஞ்சுரி அடிக்காமல் மிஸ் ஆயிருக்காரு. ஸோ இந்த செஞ்சுரி அடிக்கிறது ரொம்ப கஷ்டம்யா. எனக்கு இப்போ 95 வயசு ஆகுது, செஞ்சுரி அடிப்பா தெரியலன்ட்டு இருக்காரு. செஞ்சுரி அடிக்கல, அவர் மிஸ் பண்ணிட்டார். டெண்டுல்கர் மாதிரியே அவருக்கு அந்த ஆசை, அந்த செஞ்சுரி அடிக்கணும், 100 வயசு வாழணும் அப்படிங்கிறது அவருக்கு ஆசையாக இருந்தது. மகாத்மா காந்திக்கு அந்த ஆசை இருந்தது. அவரை கொண்டுட்டாங்க, இவராக இறந்து விட்டார். அந்த மாதிரி ஒரு மாபெரும் தலைவர் கலைஞர். கலைஞரை பற்றி பேசினா கலைஞர் வந்து அவருடைய அரசியல் ஒரு பக்கம், அவருடைய சினிமா ஒரு பக்கம், அவருடைய இலக்கியம் ஒரு பக்கம், நாணயம் ஒரு பக்கம், இந்த மாதிரி பல முகத்தில் அவருக்கு திறமைகள் உண்டு. இந்த தேர்தல் திண்டுக்கல்லில் வந்து தேர்தல் நடக்குது, இடைத்தேர்தல் நடக்குது. அப்படி நடக்கிறப்ப கலைஞர் பேசுகிறாரு, இந்த தேர்தல் திண்டுக்கல், திண்டு எங்களுக்கு, கல் அவர்களுக்கு அப்படின்ட்டாரு. உடனே அது என்ன பண்ணுறாங்க, ஒரு இதாகுது, திண்டுனா பெட்டு, கல்லுனா கல்லால் அடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி. உடனே எம்ஜிஆர் போய் பேசுறாரு, ஜெஞ்சு எங்களுக்கு, கல் அவருக்கு அப்படின்னு எம்ஜிஆர் பேசுகிறாரு. உடனே 3வது நாள் கலைஞருக்கு போய் பேசுகிறாரு, நண்பர் ராமச்சந்திரன் சரியாகத்தான் சொன்னார், அவர்களுக்கு திண்டு தான், கல் நமக்குத்தான். அவர்கள் தோல்வியால் துவண்டு படுத்து தூங்க திண்டு அவர்களுக்கு, நமது வெற்றியை பொறிக்க கல் நமக்கு அப்படின்னு பேசியிருக்காரு. ஆனால் கடைசியில் தோற்று போட்டான்னு வச்சுக்கேன், அது வேறு விஷயம். அதே மாதிரி 1977 எம்பி எலெக்ஷன் நடக்குது. அப்போ ஆசை தம்பி நார்த் மெட்ராஸு, குமரிநந்தன் கன்னியாகுமரி, ஆசையிலே ஆரம்பிப்போம் ஆனந்தத்திலே முடிப்போம் அப்படின்னாரு. இந்த 2 பேரும் ஜெயிச்சாங்க. நடுவில் ஒருத்தர் ஜெயிச்சாரு, மீதி எல்லாரும் தோத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். நல்லா பேசுவார் கலைஞர், எதாக இருந்தாலும் சாமர்த்தியமாக பேசக்கூடியவர். வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா அதை சமயோசிதம்னுவாங்க, அது ஒரு சம்ஸ்கிருத வார்த்தை, சமய உசிதம். கரெக்டான டைமுக்கு ஏற்ற மாதிரி அவர் பேசுவார், நகைச்சுவையாக எல்லாமே இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு 200 பத்திரிகையாளர் இருப்பாங்க, உட்காந்து பேசுவார். இன்னைக்கு பார்த்தா பத்திரிகையாளர் பார்த்தா ஓடுறாங்களே, இன்டர்வியூலாம் கொடுக்காம இருக்காங்க. ஒரு பிரதமர் இன்டர்வியூ கொடுக்கறதில்ல, இருக்க முதல்வர் இன்டர்வியூ கொடுக்கறதில்ல. ஏன்னா பயம், வேற ஒன்றும் கிடையாது. உங்களுக்குள்ள நீங்கள் தைரியமாக இருந்தால், அங்கே தான் ஒரு வீரன் அப்படின்றது அதுதான். 200 பேர் எதிரியாக இருந்தால் நெல்லு, அப்படிப்பட்டவன் தான் வீரன். ஓடுறவன் இல்லை, நீ ஜெயிச்சிட்டு இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், நான் வீரன் கிடையாது. வரலாறு பேசாது. இவர் எழுதியிருப்பார் கண்ணதாசன், ரொம்ப அழகான ஒரு பாட்டு ஒன்று எழுதியிருப்பார், சட்டம் என் கையில்னு ஒரு படம். அந்த பாட்டு எல்லாம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அதில் எங்க ரத்னம் தங்க ரத்னம் பாட்டு ஒன்று வரும். அதை எழுதியிருப்பார், நல்ல நல்ல தலைவர்கள் நாட்டில் பிறந்தார், ஏழை வீட்டில் பிறந்தார், நாட்டினை காக்க சிறை கூட்டில் இருந்தார், கல்லுக்குள் நாரிருக்கும் ஆளும் இருந்தார், அவர் வாழ்வும் அடைந்தார், காலத்தின் வெள்ளத்தில் ஓடி மறைந்தார், உத்தமர்க்கு என்றும் உண்டு வரலாறு, அது ஊர்கெடுக்கும் பேர் வழிக்கு கிடைக்காது, தத்துவத்தில் இல்லை இந்த தகராறு அப்படின்னு கண்ணதாசன் மிக அழகாக எழுதியிருப்பார். அவர் எம்ஜிஆரை பாயிண்ட் பண்ணி சொல்லியிருப்பார், உத்தமர்க்கு என்றும் உண்டு வரலாறு, கலைஞருக்கு வரலாறு உண்டு, ஊர்கெடுக்கும் பேர் வழி நீ உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுக்கு பிறகு அவரே ஆஸ்தான கவிஞராக எம்ஜிஆர் போட்டார்னு வச்சுக்கோங்களேன். எதுவும் சொன்னால் கவிஞர்கள் எழுதுகிற வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அது நிற்கும், காலத்தை கடந்தும் அது நிற்கும். அப்படிப்பட்டவர் தான் கலைஞர். ஒரு ஏழை வீட்டில் பிறந்து பல ஏழைகளை பயங்கர உயரத்துக்கு உயர்த்திய அவர். உடனே கேட்குறாங்க, அவங்க அப்பா வீட்டிலேருந்து கொடுத்தானா கேட்பாங்க. அப்பா வீட்டிலேருந்து கருணாநிதி காமராஜன் கொடுத்ததில்லை, இப்போ யாருமே கொடுத்ததில்லை. மக்கள் பணத்தை மக்களுக்கு சரியாக செலவு செய்வது மிகச் சிறப்பான ஒரு நிர்வாக திறமை. அந்த நிர்வாக திறமை கலைஞருக்கு இருந்தது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில், இப்போ இல்லை, ஆரம்பத்திலேயே அவருடைய அந்த முதல் டேர்ம்லேயே, செகண்ட் டேர்ம்லேயே கூட பார்த்தீங்கன்னா கைரிக்ஷா ஒழிக்கணும் அப்படின்னு ஒரு தோணி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 2010 வரைக்கும் கூட இல்லை, இது பெங்காலில் கைரிக்ஷா இருந்தது, மனுஷன் இழுக்கிறது இருந்தது. இவர் என்ன பண்ணாரு, 1970 அதை ஒழிச்சிட்டாரு. அதே மாதிரி கண்ணொளி கொடுத்தாரு அவர். ஏன்னா எல்லாருக்கும் ஃப்ரீ கண்ணாடி, தனக்கு ஒரு கண்ணு போயிடுச்சுங்கிறதுக்காக மற்றவங்களுக்கு எல்லாமே கேட்ராக்ட் ஃப்ரீயா பண்ணி அதனுடைய தமிழ்நாட்டில். ஆமா, அவருக்கு பல வரிகள் புரியும். தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக, உலகத்திலேயே முதல் முறையாக கேட்ராக்ட் ஃப்ரீயாக பண்ண தமிழ்நாட்டில் மட்டும்தான். அதை கலைஞர் பண்ணியிருக்கிறார். அந்த சர்ஜரியை வந்து நல்ல டாக்டர்லாம் வச்சுக்கிட்டு ஃப்ரீ சர்ஜரி, அதுக்கப்புறம் கண்ணாடி கொடுக்குறது, சைக்கிள் ரிக்ஷா ஒழிச்சது. இப்போ குடிசை மாற்று வாரியம் அப்படின்னு கண்டுபிடிச்சதே கலைஞர் தான். உலகத்தில் வேறு எவனுக்குமே தெரியாது. குடிசையை வந்து வீடாக்கணும்னு சொன்னது அவர் தான். அந்த ஐடியாவை கொடுத்தவர் அவர். வீட்டு வசதி வாரியம்ங்கிற வார்த்தைகளே கண்டுபிடிச்சது கலைஞர் தான். கண்டுபிடிச்சி எவ்வளோ பண்ணியிருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா கலைஞர் பற்றி பேச ஆரம்பித்தா
ஒரு வருஷம் பேசலாம், அவ்வளோ விஷயங்கள் அவர் பண்ணியிருக்கிறாரு. அது மக்கள் தெரியாமலே இருக்கிறாங்க. மக்களுக்கு எப்படின்னா அவங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே கடவுள் கொடுத்தது, ஆரம்பத்துல இப்படிதான் இருக்குது அது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்க பல பேர் இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற நம்முடைய முதல்வர் ஜோசப் விஜய் அப்பா வந்து ஒரு படம் எடுத்தாரு. ஆமா ஆமா, நீதிக்கு தண்டனை. நீதிக்கு தண்டனை. அந்த படத்தை வந்து வசனம் எழுதுனது கலைஞர் வசனம் எழுதினாரு. அதுல விஜய் நடிச்சிருப்பாரு, சின்ன ரோல். விஜய் கூட நடிச்சிருப்பாரு, சின்ன ரோல். எத்தனை ஆண்டு கழித்து இன்னைக்கு முதல்வராக இருக்கிறவரு கலைஞரை தொட்டுட்டு தான் வர்றாரு. ஆமா, கலைஞர் தொடாம வர முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அவரு கலைஞர் பத்தி பெருமையாக பேசியிருக்காரு. இப்போ கலைஞர் தப்பாலாம் பேச மாட்டாரு முதல்வர். அது இருக்கட்டும். இப்போ கலைஞர் பார்த்தீங்கன்னா கலைஞருடைய திட்டங்கள் இருக்கு. அதாவது ஒரு விஷயம் சொல்றோம், கலைஞர் வந்து விஜய்க்கு உதவி பண்ணியிருக்காரு, யாருக்குமே தெரியாது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, கலைஞர் வந்து போன முறைக்கு முதல்வராக இருக்கும் பொழுது இந்த மெட்ரோ ட்ரெயின் திட்டத்தை வந்து கொண்டு வராரு. கொண்டு வரும்போது உதயம் தேட்டருக்கு எதிரில் விஜயுடைய லேண்டு வாங்கி வச்சுருந்தாங்க. அது வந்து அந்த வழியாக தான் வந்து மெட்ரோ ட்ரெயின் ட்ராக் போகுது. உடனே சந்திரசேகர் ஓடோடி வந்து அந்த இதை வந்து ஏதாவது கொஞ்சம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே கலைஞர் வந்து அந்த திட்ட இயக்குனர் அலுவலரெல்லாம் வர வச்சு இதை ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னாரு. இல்லையா, அது வந்து பிளான் போட்டாச்சு, அதிலிருந்து அந்த ரூட்டை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ சரிப்பா நீ கவலைப்படாத, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அந்த லேண்டு எஸ்ஏ சந்திரசேகர் விஜயுடைய லேண்டுக்கு கைமாறா அரசாங்க நிலத்தை வேறொரு இடத்துல அவர் ஃப்ரீயாக கொடுத்தாரு. ஏன்னா அவரும் பாதிச்சிடக்கூடாது, பொதுமக்களுக்கான திட்டமும் பாதிக்கக்கூடாது. அதே நேரத்தில் அந்த லேண்டுக்கு மெட்ரோ என்ன ரூபா கொடுத்தாங்களோ அதையும் கொடுக்க சொல்லிட்டாரு. பெரிய விஷயம் அது. ஸோ எல்லாரையும் வந்து மனசு நோகாமல் பார்த்துக்கணும்னு சொல்லி அவருடைய எண்ணம். அதனால தான் வந்து இன்றைய முதல்வருக்கு அவர் உதவி இருக்காருன்னு சொல்லுவோம். அவங்களுக்கும் எந்த கோபமும் இருக்காது, இன்றைய முதல்வருக்கும் சரி அவங்க அப்பாவுக்கும் சரி இருக்காது. ஏன்னா ரொம்ப அவருக்கு பிடிக்கும். அவங்க அப்பாவுக்கு அந்த நீதிக்கு தண்டனை படம் வந்து மிகப்பெரிய மிகப்பெரிய வெற்றி. அதில் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்தது இல்லையா? ஆமாம், ஏன்னா அந்த படத்துல தான் வந்து ஜெயலலிதாவையும் சசிகலாவையும் கிண்டல் பண்ணியிருப்பாங்க. ஆமாம், கிண்டல் பண்ணியிருப்பாரு. ஆமாம். ஸோ கலைஞர் பார்த்தீங்கன்னா, கலைஞருடைய அந்த இதை பார்த்தீங்கன்னா நிர்வாக திறமை ஒன்று, இன்னொன்று தொலைநோக்கு பார்வை. ஒரு 5 வருஷம் அதான் சொல்லுவாங்க தெரியுங்களா, அடுத்த தேர்தலை பார்க்கிறவன் அரசியல்வாதி, அடுத்த தலைமுறையை பார்க்கிறவன் தான் தலைவன்வாங்க. இவர் அடுத்த பல தலைமுறைகளை பார்த்தவர் அவர் பிளான் பண்ணார். ஐடி பாலிசின்னு ஒன்று இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்தவர் அவர் தான். இங்கே ஐடி பார்க்க கவர்மெண்ட்டே கட்டினது தமிழ்நாட்டில் முதல் முறையாக கலைஞர் தான் பண்ணது. இந்த மாதிரி நாட்டுக்கே வந்து வழிகாட்டியவர் கலைஞர், இந்தியாவுக்கே வழிகாட்டியவர் கலைஞர். கலைஞர் காப்பீடு உங்களுக்கு சமூக இதை கொண்டு வந்தவர், அதாவது பேக்வர்ட் கம்யூனிட்டி. இல்ல இந்த இது இருக்கு, கலைஞர் காப்பீட்டு திட்டம் ஒன்று இருக்குல்ல, முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் இவங்களுக்குலாம் தனி ரிசர்வேஷன் கொடுத்தவர், அருந்துக்கு உள்ள ஒதுக்கீடு கொடுத்தாரு, அந்த மாதிரி கொடுத்தவர். சொன்ன கலைஞர் காப்பீடு இருக்கு பாருங்க, அந்த திட்டம் தான் ஆயுஷ்மான் பாரத்னு பிற்காலத்தில் மோடி காப்பீடுகிறார். அதை இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்க பல திட்டங்கள், கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான திட்டங்களை கொடுத்ததே கலைஞர் தான். அதை கூட இவங்க சொல்ல மாட்டாங்கன்றாங்க. திமுக மேல எனக்கு பயங்கரமான கோபமா இருக்கும். ஏன் நீங்க பண்ணதை சொல்லுங்கய்யா, அதை சொல்ல தெரியாது, என்ன தெரியல, மற்றதெல்லாம் தெரியுது, அது தெரியாதா? என்ன பண்ணவங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும், இல்லை மக்களுக்கு புரியாது. இப்போ ஜென்சின்ற பசங்க திமுக தோத்ததுக்கு காரணமே வந்து திமுக தான், வேற யாரும். விஜய் வந்து ஜெயிக்க வச்சது இவங்க ஜெயிக்க வச்சுட்டாங்க. அதாவது வெற்றியிலிருந்து தோல்வியை பறித்தவர்கள் இவர்கள். நீங்க சொல்லுங்க மக்களுக்கு இது எப்படி இருந்தது இந்த இடத்துல. ஒன்னொன்னையும் நீங்க சென்சிட்டைஸ் அப்படின்வாங்க. ஒரு சமூகத்தை நீங்க சென்சிட்டைஸ் பண்ணலன்னா அந்த சமூகம் வந்து அழிஞ்சிடும், புரியுதுங்களா? இந்த மக்களுக்கு வந்து சொல்லணும், நீங்கள் உங்கள் நிலைமை இப்படி இருந்தது, நீங்கள் எக்ஸாஜரேட் பண்ணக்கூடாது. அதாவது நீங்கள் செருப்பு போடுறதுக்கு பெரியார் தான் காரணம், இந்த மாதிரி புழுகெல்லாம் புழுகக்கூடாது. நிஜத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து பள்ளி கல்வி கொடுத்தது கலைஞர், கல்லூரி கல்வி கொடுத்தது கலைஞர், இந்த மாதிரி சத்துணவு கொடுத்தது எம்ஜிஆர், இதெல்லாம் உண்மை. அந்த உண்மையை சொல்லுங்கள். நம்ம திராவிட இயக்கங்கள் என்ன பண்ணியிருக்கு 1967 இன்னைக்கு வரைக்கும், அது வந்து அண்ணாவோ கலைஞரோ எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ ஸ்டாலினோ எடப்பாடியோ யாராக இருந்தாலும் திராவிட இயக்க தலைவர் வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லது தான் பண்ணியிருக்காங்க. 1-2 எடப்பாடி இப்படி சொதப்பிருக்கலாமே தவிர பெரும்பாலும் அவரும் பெருசாக எதுவும் திராவிட இயக்கத்தை விட்டு வெளியெலாம் ஒன்றும் போகலை. இடஒதுக்கீடு அதிகப்படுத்துனது ஜெயலலிதா தான், அவங்க திராவிட தலைவர் தான். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கலைஞரில் தான் நிற்கும். ஒரு பார்த்தீங்கன்னா 1952 கலைஞர் மறையும் வரையிலாக அந்த அரசியல் முழுக்க கலைஞர் சென்ட்ரிக்காக தான் இருந்திருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரையிலும். அப்படி ஒரு மாநிலத்தையே தன்னை சுற்றியே தான் அவர் வைத்து கொண்டிருந்தார். அவர் கிண்டலாக கனகாசம் சொல்லுவார், கல்யாணத்துக்கு போனால் அவர் தான் மாப்பிள்ளையாக இருக்க ஆசைப்படுவார், இழவு வீட்டுக்கு போனால் அவர் தான் பணமாக இருக்க ஆசைப்படுவார்னு சொல்லுவாங்க. கலைஞர் பற்றி சொல்லுவார் கனகாசன். ஆனால் அவர் எங்கே இருந்தாலும் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கணும்னு ஆசைப்படுவார், இருந்தார் கலைஞர். அது அவருடைய ராசியும் கூட. அந்த அளவுக்கு உழைத்தார், நல்ல உழைப்பு இல்லை, கடுமையான உழைப்பு, திறமையை வந்து
குறைச்சி மதிப்பிடவே முடியாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நாள் 4 மணி நேரம் தூங்கியிருக்காரு. அப்போ ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் உழைத்திருக்கிறார். அப்புறம் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவர் அந்த 95 ஆண்டு காலம் வாழ்ந்தாருன்னா அதை 365 × 20ன்னு போடணும். மணி நேரத்தை போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷம் வாழ்ந்திருக்காரு. ஆக்சுவல் கணக்கு படி பார்த்தீங்கன்னா நம்மளாம் 8 மணி நேரம் தூங்குவோம், அவர் 4 மணி நேரம் தூங்கினார். அதுலேயே ஒரு 4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வந்தது அவருக்கு. இப்போ எல்லாத்தையும் சொல்லுவார், ஏன் உங்களால் முடியும், சோம்பேத்தனையானுவார், உங்களால் ஏன் முடியாதுன்னு. நம்மளே கேட்பாரு, இன்ஸ்பயர் பண்ணுவார் எல்லாரையுமே. அப்படிப்பட்டவர் அது ஸ்பாட் பண்ணுவார், யார் அறிவாளி யார் வந்து திறமசாலி ஸ்பாட் பண்ணுவார். அவருடைய வாழ்க்கை வந்து ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் ஒவ்வொரு தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களுக்கும் ஒரு பெரிய பாடம். ஆமாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, உதாரணத்தில் காட்டி பேசுவாங்க, ஜான் எஃப் கென்னடி எப்படி, ஆப்ரஹாம் லிங்கன் எப்படின்னு. நம்ம நாட்டில் ஒரு உதாரணம் இருக்கார், கலைஞர். அவர் பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாமல் இருந்தவர் ஒரு 16-17 வயசுக்குள்ளே சினிமாக்குள்ளே நுழைஞ்சு வசனகர்த்தாவாக வராரு. 22 வயசில் 50,000 ரூபா வாங்குறாரு, சம்பளம் வாங்குறாரு ஒரு படத்துக்கு. அது எவ்வளோ பெரிய ஆச்சரியம். இந்த கோபாலபுரம் விட வாங்குறாரு அவர் அந்த வயசுலேயே. ஆனால் அவரை பற்றி வேணா பொய்யா சொல்லி திருட்டுறையில் வந்தோம்னு சொல்லுவானுங்க. ஏன் திருட்டுறையிலேயே வந்தது கண்ணதாசன். ஆனால் அதை பழி கலைஞர் மேலே போடுவாங்க. ஈஸி இல்லை, ஏன்னா அவர் கண்ணாடி போட்டிருந்தாரு, கருப்பு கண்ணாடி போட்டிருந்தாரு, அவர் ஒரு மாதிரி வழுக்கையாக இருந்தார், அதனால ஒரு வில்லன் மாதிரி சித்தரிக்கிறது. அந்த மாதிரி பண்ணி கலைஞரோட இமேஜை கெடுத்தாங்க. இவங்களும் கவுண்டர் பண்ணாமல் விட்டாங்க. திமுகவில் இருக்கவங்களே கவுண்டர் பண்ணியிருக்கணும், அதை பண்ணாமல் விட்டாங்க. நீங்கள் ஒரு இமேஜை டேமேஜ் பண்ணுறாங்கன்னா யூ ஹேவ் டு கவுண்டர் இட். they did not do it. அது மிகப்பெரிய பலவீனம் திமுகவில். கலைஞர் அப்படிப்பட்ட ஆட்களை வளர்க்கலை, அது அவரோட கலைஞருடைய தவறு. ஒரு தலைவன் யாருன்னா, நீ வந்து உனக்கு அடுத்தபடியாக அந்த கட்சி நிற்கிறதுக்காக வேலையெல்லாம் பண்ணிடு, அது ஓகே. அடுத்தது உன்னை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 10 தலைவர்கள் நீ வச்சுட்டு இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீ ஒரு சரியான தலைவனாக இருக்க முடியாது. விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் பார்த்தீங்கன்னா அப்படி தான். அவருக்கு இப்போ அடுத்த தலைவர்கள் இருந்ததால தான் அந்த இயக்கமே முடிஞ்சு போச்சு இல்லை. ஆமாம், எல்லாம் நின்றுக்குள்ள இயக்கம்ன்றது. ஒரு அடுத்த தலைவர்கள் வேணும். மகாத்மா காந்தி இருந்தால் அதுக்கு அடுத்து ஒரு நேரு இருந்தார், ஒரு போஸ் இருந்தார், ஒரு பட்டேல் இருந்தார். இப்படி தலைவர்களை மகாத்மா காந்தி உருவாக்கி வச்சார், அண்ணா உருவாக்கி வச்சார், இப்போ கலைஞர் உருவாக்கி வச்சிருக்கிறாரு. ஆனால் நீங்கள் உங்களை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான ஆட்களையும் உருவாக்கி வைக்கணும். அண்ணாவுக்கு இவ்வளோ பேர் இருந்தாங்க, கலைஞருக்கு யாருமே இல்லையே. கலைஞர் டிஃபெண்ட் பண்ணக்கூடியவங்க யாருமே இல்லையா. அவராக தான் பேசிட்டு இருக்கணும். அவருக்கு விட்டாங்க, நீ தான் பெரிய ஆலோசனை, உங்களுக்கு நீயே பேசி கொண்டாங்க. பெரும் தவறு. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள்லாம் கலைஞருக்காக களமாடுறாங்க வச்சுங்களேன். பட் கட்சியில் இருந்தவங்களே பண்ணலை. யாரோ ஒருத்தன் சாதாரணமான ஆட்கள் அவரால் பயனடைந்தவர்கள் பேசுகிறார்கள். அப்படி தான் இருக்குது. நீங்கள் ஒரு குரூப்பை வச்சுருக்கணும், வச்சுக்கிட்டு நீங்கள் அழகாக பண்ணலாம். அவங்க பண்ண பிற ரூட் மாஃபியா பண்ணது உங்களால் பண்ண முடியாதா? யாரோட பண்ணலாம் இல்லை. இன்டாக்ட்ரினேஷன் யூ ஹேவ் டு டூ இட், அவ்வளோதான். ஸோ இப்போ கலைஞர் அப்படிங்கிறத, அந்த கலைஞர் என்கிற தனி மனிதரை, கலைஞர் என்கிற அந்த அரசியல் ஆளுமையை, கலைஞர் என்கிற அந்த இலக்கியவாதியை, அந்த சிறப்பான சினிமா வசனகர்த்தாவை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஒவ்வொரு தமிழனின் கடமை. அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியதும் தமிழரோட கடமை. ஆமாம். அதாவது இன்னொரு விஷயம் சொல்லணும், பிச்சைக்காரர்களுக்கு மறுவாழ்வு அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்து அவங்களுக்கு செங்கல்பட்டு பக்கத்தில் இடம் ஒதுக்கி அவங்களுக்கெல்லாம் வீடு கட்டி கொடுத்து அங்கே இருக்க வச்சாரு. அதே போல் சென்னையில் இருக்கிறவங்களையும் வந்து பிச்சை எடுக்கக்கூடாது, நீங்கள் தங்குங்க அப்படின்னு ஒரு இடம் கொடுத்து அங்கே தங்க வச்சாரு. ஆனால் அதையெல்லாம் வந்து போன திமுக ஆட்சியில் கூட வந்து அதை அவங்க வந்து பயன்படுத்தலை. கேட்டிங்கன்னா பாண்டி பஜாரில் இன்றைக்கே வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. வெளிநாட்டிலேருந்து வரவங்கெல்லாம் பார்த்து நம்ம இந்தியாவை பற்றி, தமிழ்நாட்டை பற்றி, சென்னையை பற்றி எப்படின்னா நினைப்பாங்க. அரசுகள் இதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. அவர் தொலைநோக்கு திட்டங்கள் தீட்டிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, அவர் கண்டினியூஸாக ஆளல் இல்லை. ஒரு 10 வருஷம் கண்டினியூஸாக ஆண்டு இருந்தாருன்னா அவர் கலக்கிட்டு இருப்பாரு. 5 வருஷம் பிரேக் ஆகுது இல்லை அவருக்கு. அதால மிஸ் ஆகி போயிடுச்சு. அவரு கூவம் மணக்கிறது திட்டம் ஒன்று அது அந்த கூவத்தை முழுக்க அழகு பண்ண பார்த்தாரு. மறுபடியும் ஆட்சி போயிடுச்சு. மெட்ரோ வந்து 1972 பிளான் பண்ணியிருக்காரு கலைஞர். இப்போ யோசிச்சு பாருங்க, என்ன ஒரு தொலைநோக்கு. முடிஞ்சு போச்சு அது. அவருடைய திட்டங்கள் இன்னொன்று புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கசப்பான உண்மை என்னென்னா, நீங்கள் உங்கள் காலத்திற்கு முன்னால் பிறக்கவே கூடாது. கலைஞர் காலத்துக்கு முன்னால் பிறந்துட்டவர், அதான் அவருடைய தப்பு. அவருடைய திட்டங்கள் எல்லாமே தொலைநோக்கு திட்டங்கள். இப்படி எலான் மஸ்க் மாதிரி, ஒரு வாரன் பஃபே மாதிரி சிந்திக்கக்கூடிய அந்த கலைஞர் முன்னாடி பிறந்துட்டார். அவர் 20-30 வருஷம் பின்னாடி பிறந்திருந்தாருன்னா கலக்கியிருப்பார். அவர் முன்னாடி பிறக்கவே தான் அவரோட ஐடியாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ரிடன்மெண்ட் மாதிரி நினச்சிட்டு இருக்கானுங்க. யாருமே பார்த்தீங்கன்னா நம்ம தொலைநோக்கோடு இருக்கிறப்ப அது சமகால மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அந்த மாதிரி போயிடுச்சு. இன்றைக்கி இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ மக்களுக்கு வந்து அவங்க சுற்றி பார்க்குற அந்த தமிழ்நாடு கலைஞர் கட்டமைத்த தமிழ்நாடு அப்படிங்கிறது தெரியல. அவன் நினச்சிருக்கான் கடவுளாக அப்படி வச்சிருக்காரு போல இருக்கு. ஆரம்பத்தில் கடவுள் உலகத்தை படைத்தார், அதில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்படி பில்டிங்லாம் கடவுள் படைத்தார், பிரிட்ஜை கடவுள் தான் போட்டார், ரோடை கடவுள் போட்டார் நினச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாம் போட்டது கலைஞர் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லணும். சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும். ஆனால் அவங்களுக்கு புரியாது. அதை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க, எலெக்ஷனுக்காக சொல்லாதீங்க, எப்பயுமே சொல்லிட்டு இருங்க. இந்த பிரிட்ஜை போட்டது கலைஞர், இந்த ரோடை போட்டது கலைஞர், இந்த பார்க்கை வச்சது கலைஞர், இப்படி எல்லாமே சொல்லணும். அந்த மாதிரி சொன்னால் மட்டும்தான் மக்களுக்கு தெரியும். திரும்ப 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 நீங்க சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இதுல முக்கியமான விஷயம், அழிந்து போன தமிழை ஆமா மீண்டும் உயிர்ப்பித்தவர் கலைஞர். அதுவும் பண்ணாரு.
ஆமா செம்மொழி. செம்மொழி மாநாடு பண்ணாரு. அவர் அந்த அரசாங்கத்தில் பங்கு பெற்றதால சோனியா காந்தி கிட்ட சொல்லி உடனடியாக செம்மொழி அந்தஸ்து வாங்கி கொடுத்தாரு. செம்மொழி அந்தஸ்து வாங்கி கொடுத்ததால அதுவும் தெரியாதுல்ல யாருக்கும். அது அந்த வந்துருச்சு, எப்படி தமிழுக்கு என்னையா செம்மொழின்னு எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சு மீண்டும் தமிழ் வந்து மிகப்பெரிய லெவலுக்கு வந்தது. இந்தியாவிலேயே முதல் செம்மொழி தமிழ் தான். ஆமா. அதுக்கப்புறம் தான் சமஸ்கிருதமே வருது. ஆமா. அப்படி பண்ணவர் கலைஞர். கலைஞர் இன்னைக்கு அந்த தமிழே வந்து தமிழ்நாட்டில் வந்து ததிகணத்தை ஆமா, அது போடுது நல்ல தமிழ் சாகுன்ற மாதிரி அதை மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா கலைஞர் வந்து தமிழுக்காக, தமிழ் மக்களுக்காக, இன்னும் தமிழ் இலக்கியங்களுக்காக எவ்வளவு பண்ணியிருக்காரு. திருக்குறள் வந்து பஸ்ல போட்டவர் கலைஞர் தான், எழுதி வச்சவர். அது எவ்வளவு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். அது மெட்ரோவில் திருக்குறள் எழுதி சொன்னவர் கலைஞர் தான். இப்போ என்ன ஒரு சின்ன இதுன்னு சொல்றேன், நான் வந்து திருவள்ளூர் வந்து தமிழ்நாட்டை திரும்பி வராரு, வந்துட்டு தன்னுடைய பெருமையை தமிழ்நாட்டில் எல்லாத்தையும் பார்க்குறாரு. பார்த்து இதெல்லாம் பண்ணது யாருன்னு கேட்குறாரு. திமுக பெருமையோட திருவள்ளூர் மேலே போறாரு. இப்படி ஒரு படம் கான்செப்ட் பண்ணி நான் ஒரு இடத்துக்கு கொடுத்தேன். இந்த திமுகவுக்காக பிரச்சாரம் பண்ணி கொண்டிருந்த ஒரு குழு, பேரை சொல்ல விரும்பவில்லை, அவர்களில் இருந்த ஒரு ஆள் இந்த திருவள்ளூர்னா யாருன்னு தமிழ்நாட்டில் யாருக்கு தெரியும்னு கேட்டார். இப்படி தான் இவருடைய பிரச்சாரம் இருந்தது. நான் பேர்லாம் குறிப்பிட விரும்பவில்லை. அப்படிதான் பண்ணாங்க. இன்னொன்னு அவங்க வந்து இந்த வள்ளுவர் கோட்டமும் கன்னியாகுமரியில இருக்க அந்த வள்ளுவர் சிலையும் தமிழ்நாட்டுக்கு வந்து மிகப்பெரிய பெருமை, ஒரு சரித்திர சான்றா விளங்கிட்டு. தமிழ்நாடுனா என்ன, கன்னியாகுமரியில பெரிய திருவள்ளுவர் சிலை இருக்கு, சென்னையில வந்து வள்ளுவர் கோட்டம் இருக்கு. அது ரெண்டுமே பண்ணது கலைஞர் தான். ஆமா, அது கஷ்டப்பட்டு போராடி அவர் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன். தமிழுக்காக அவர் எவ்வளவோ பண்ணியிருக்காரு. அந்த உங்களுக்கு பூம்புகார் கோட்டம் கட்டினாரு, கண்ணகிக்காக கண்ணகி சிலை வச்சது, எவ்வளவோ பண்ணியிருக்காரு. இதை நீங்க திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன்றேன். சொல்லாம இருந்தா எப்படி அது? சரி, நம்மலாம் தனிப்பட்ட இண்டிவிஜுவல்ஸ் நம்ம சொல்றோமே, அது கட்சியிலோட காசு வாங்க சொல்லலாம்ல. கலைஞருக்கு வந்து பாத்தீங்கன்னா கலைஞருடைய எதிரிகளே வந்து அவர் கூட இருந்தவர்கள் அவங்க தான். கலைஞருடைய ஆதரவு அவருக்கு பார்க்காம எங்கேயோ வளர்ந்த உடன்பிறப்பான தொண்டர்கள் தான். இதுதான் கலைஞர் வாங்கி வச்சு கலைஞருடைய உண்மையான சொத்துங்கிறது இந்த மக்கள் தான். இன்னும் 100 வருஷம் கூட கலைஞரை பற்றி பேசிகிட்டு இருக்க போகிறோம். அதுதான் கலைஞருடைய மிகப்பெரும் பெருமை. மற்றபடி அவர் ஆட்சியில் இருந்ததோ, அவருடைய சொந்தக்காரங்களோ, இல்லை அவர் பேரில் கட்டுற கட்டடங்களோ, இல்லை அவர் சிலையோ கூட கிடையாது. மக்கள் மனதில் கலைஞர் என்றுமே இருப்பார். இந்த தமிழ் மண் உள்ளளவும் கலைஞர் இருப்பார். இந்த உலகம் அழிகிற அளவு கலைஞருடைய புகழ் நிலைத்து நிற்கும். அதற்கு காரணம் கலைஞர் மீது அன்பு வைத்திருக்கிற உடன்பிறப்புகள். இதுதான் என்னுடைய கன்க்ளூஷன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் நேயர்களே. நன்றி, வணக்கம். வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.